மகர ராசி ராகு தசை இந்த 2025 சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் மாதத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த ராகு தசை என்ன பலன்களை கொடுக்கும், உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டத்தை கொடுத்தது இதுக்கு முன்னாடி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். ஏன்னா மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். இப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா 3 பாதங்கள் மட்டும்தான், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மட்டும்தான். தசா இருப்பு 3 வருடம் வச்சுக்கலாம். 3 வருடங்கள் வச்சுக்கிட்டா கூட அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசு வரைக்கும் சந்திர தசை வந்துடும். 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. அப்போ 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வந்துட்டு தான் 20 வயசுக்கு பிறகு ராகு தசை 38 வயசு வரைக்கும் 18 வருடங்கள் வரும். அதாவது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 38 வரைக்கும் வரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சென்ட்ரு பகுதியில் எடுத்துட்டா 5 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா 5 ஒரு 7 செவ்வாய் தசை 12 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வந்துடும். அப்போ 12 வயசுலேருந்து 18 வருடங்கள் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை வரும். ஒரு சில பேருக்கு 33, 32 கூட வரலாம். அது உங்கள் தசா புத்தி இருப்பு பொறுத்து. அதாவது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா முழுமையான 4 பாதங்கள், இதில் இல்லை 2 பாதங்கள் மட்டும்தான். அப்போ முழுமையான தசையாக இருக்கலாம். 7 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதில் 6 வருடங்கள் எடுத்துக்கிட்டால் கூட 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்பில் வரும். இப்போ ராகு தசை அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? முதல்ல ராகு அப்படிங்கிறது யார்? இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு ராகு என்ன ஆதிபத்தியத்தில் வருவார்? ராகுவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வீட்டு அதிபதி என்ன பலன்களை கொடுக்குமோ அந்த பலன்களை தான் இந்த ராகு பகவான் கொடுக்கும். அதாவது 12 கட்டத்தில் அவர் எங்கே இருக்காரோ இந்த ராகு பகவான் அந்த பலன்களை தான் கொடுக்கும். அதாவது அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். நீங்கள் இதே லக்கணமாக வந்தாலும் சரி, இல்லை வேறு லக்கணமாக வந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியத்தில் வராரோ அந்த பலன்களை அந்த ராகு பகவான் கொடுக்கும். அதாவது தசா காலங்களில். மற்றபடி கோச்சாரத்தில் வரும்போது ஒரு சில மாற்றங்கள் வரும். இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல வரார் இந்த 2025. இது நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு தான் நல்லதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா சனியோடைய வீடு ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றது, வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடத்துல இருக்குது அவருக்கு. அப்போ பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். அதே குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறையுது. 7.5 சனி முடிஞ்ச உடனே குரு பகவானும் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடறாரு. இது நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா குரு மறையிறது உங்களுக்கு குரு பகவான் நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்லை. மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அது குரு பொறுத்த வரைக்கும் குருவோடைய பயிற்சிக்கு வர்றது. இந்த ராகு பகவான் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துரும், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும். இது வரைக்கும் இப்போ 7.5 சனி உங்களுக்கு நடந்திருக்கு 2018. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி ராகு தசை நடக்குது. முதல்ல ஒரு 16 வயசுலேருந்து எடுத்துப்போம். 16 வயசுக்குள்ளே உங்களுக்கு ராகு தசை அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுத்துருக்காது. 16 வயசுலேருந்து ஒரு 20, 21 வரைக்கும் இது படிக்கிறக்கூடிய காலம். இந்த படிக்கக்கூடிய காலத்தில் 2018க்கு பிறகு நிறைய படிப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு உங்களுக்கு. அதுலேயும் மனசு ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுகள், மனசு நிம்மதியாக இருக்காது. அது மாதிரியான ப்ராப்ளத்தில் நிறைய கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு நட்பு வட்டாரத்தில் ப்ராப்ளம், நண்பர்கள் வழியில் காதல், அந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கும். இது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, எல்லாருக்குமே சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் சனியோட வீட்டில் இருந்தாலோ இல்லை உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடத்துல, அதாவது அவயோகம் செய்யக்கூடிய கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். நிறைய ப்ராப்ளம் அப்படின்னாக்கா மனசு ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, படிப்பு ரீதியாக, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி. 21 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ்,
உங்களுக்கு படிப்பு ரீதியாக மன அழுத்தங்கள் முன்ன மாதிரி இல்லை, படிப்பு நிறைய அரியர்லாம் வச்சுருக்கலாம். அதனால் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு எல்லாமே கிளியர் ஆகும். உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மழை விட்ட மாதிரி தெரியும், ஒரு குளிர் விட்ட மாதிரி தெரியும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். படிப்பில் நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க, தெளிவான எண்ணங்கள் பிறக்கும். பிரிந்த நண்பர்கள் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு. குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதாவது ராகு தசையில் படிக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது 21 வயசுக்குள்ள அந்த நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா முதல் சுற்று சனி மனசளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ படிப்பு ரீதியாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி. வெளிநாடு படிப்பு படிக்கணும்னு நினச்சா கூட அதில் வந்து நல்ல ஒரு மாற்றம். மேல் படிப்புக்காக நீங்கள் உதவி கேட்டிருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு படிப்பு ரீதியாக நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த ராகு தசையில். அதாவது இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம். கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துக்கு இந்த ராகு பகவான் வந்தாலும் உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. குடும்ப ரீதியாக உங்களுக்கு வந்து பிராபலத்தை கொடுக்குமா அப்படின்னு கிடையாது. வாக்குஸ்தானத்தில் வர்றதுனால வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 21 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணியிருந்தாலோ அல்லது அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தாலோ கடுமையான பாதிப்புகள் 2018 சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க. வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு 2018க்கு முன்னாடி நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது. 2018 ஆரம்பித்த பிறகு படிப்படியாக டவுன் ஆயிடுச்சு எல்லாமே. வேலையில் வந்து சரியான இது கிடையாது, போகிற இடம்லாம் வந்து கெட்ட பேர், தேவையில்லாத வீண் பழி சுமத்துறது, சண்டை சச்சரவு. நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத ப்ராப்ளம் எல்லாம் வரும் வேலையில். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா மன நெருக்கடி, நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. இதே அவயோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா, அதாவது உங்கள் லக்னத்துக்கு இதே யோகம் செய்யக்கூடிய வீட்டிலே இருக்குன்னு வச்சுங்களேன். ராகு அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு வேறு லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட வீடு கொடுத்த கிரகம் நல்ல ஒரு இதில் இருக்கணும். அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுவுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா அந்த 18 வருடங்களும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல வந்ததுனால 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நல்ல லைஃபே. 7.5 சனியில் மட்டும் நல்லது நடந்திருக்காது. ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ அப்படி இல்லை யோகம் செய்யக்கூடிய வீடாக இருந்தாலும் அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் ராகுவுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. ஏன்னா ராகுவுக்கு பலத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தால் தான் இந்த ராகு தசையில் வந்து நல்ல சிறப்பாக ஒரு வளர்ச்சி அள்ளி கொடுக்க முடியும். வளர்ச்சி அப்படிங்கிறது அது சுத்தமாக இருந்திருக்காது. 2018க்கு பிறகு ஒரு திருமணம் நடந்திருக்கும். அந்த திருமணத்தில் பிரிவுகள், வேலை வாய்ப்பில் நிறைய ப்ராப்ளம், சரியான வேலை அமைஞ்சிருக்காது. ஒரு தொழில் செய்யணும்னு இறங்கியிருப்பீங்க, அந்த தொழிலில் நிறைய ப்ராப்ளம். அதாவது நல்லா போயிட்டுருக்கும், ஒரு வருஷம் நல்லா போகும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே மொத்தமாக மாறிடும். அந்த வருமானம், ஒரு கிளைண்ட்டுங்க வர்றது, இல்லை பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிறது எல்லாமே இப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். மேலே 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 கடன் வாங்கி நிறைய கடன் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க இந்த ராகு தசையில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், திருமணத்தில் நிறைய தடை. உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் திருமணம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்காது. நடந்திருந்தாலும் தசை சரியாக இருந்தால் மட்டுமே இந்த 7.5 சனியில் திருமணம் நடந்திருக்கும். அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகளில் தான் திருமணம் நடந்திருக்கும். மன நெருக்கடியில், அப்படி இல்லைனாக்கா பண நெருக்கடி, கடன் வாங்கி பண்ணுறது, வீட்டில் வந்து எப்படியோ கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு திருமணத்தை தான் கொடுத்துருக்கும். இதன் பிறகு இந்த திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. இப்போ திருமணத்தில் நல்லபடியாக கொடுத்துரும். உங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமண வாய்ப்புகள் உண்டு ராகு தசையில். அதே வந்து வேலை வாய்ப்புக்காக இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு வந்து நிறைய கிடைக்கவே மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது, எனக்கு வேலை சரியாக அமையல அப்படின்னா
இப்போது இந்த ராகு தசையில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். ஏன்னா சனி விடுதலை ஆகும்போது ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா ஒரு தொழில் மாற்றம், தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் வந்து ஒரு சுப விசேஷம் நடக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணும். அதில் அந்த தன்னம்பிக்கை இப்போ தான் பிறக்கும். ஏன்னா ராகு தசை யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும், இதன் பிறகு 7.5 சனி முடிஞ்ச பிறகு யாருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 வருடங்கள் மறைமுக சுப தொடர்பில் இருக்கக்கூடாது. மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தாலோ, அப்படி இல்லை வீடு கொடுத்த கிரகம் யோகமான வீடாக இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகுவுக்கு மறைஞ்சிருந்தாலோ ஆவரேஜ் பலன்கள் தான். அதாவது 7.5 சனியில் இருந்த பிரச்சனைகள் இருக்காது, கொஞ்சமாவது தெளியும். ஏதோ நம்ம இருந்தால் போதும், ஏதோ ஒரு தொழில் நடந்தால் போதும், முன்ன மாதிரி அதாவது கஷ்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடாது, நிம்மதியாக தூக்கம் வரணும், நிம்மதியாக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கீங்க இல்லையா, இந்த மனநிலையை கொடுக்கும். ஓரளவுக்கு தெளிவாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இந்த 7.5 சனியில் படாத பாடு 2018 என்னவோ ராகு தசை நடக்குது, ஏதாவது கொடுக்கும், நமக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலோ, இல்லை அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணாலோ, அவயோக தசையாக இருந்தாவே போதும், கஷ்டம்தான். ஆனால் 7.5 சனியில் தான் அதிக கஷ்டம். இப்போ 7.5 சனி முடிஞ்ச பிறகு அந்த கஷ்டங்கள் இருக்காது, நார்மலாக ஆகிடுவீங்க. இப்போதைக்கு உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், இப்போ வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும், வீட்டுக்கு வந்திருக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரை மருந்து சாப்பிட்டாவது ஓரளவுக்கு உடம்பு தேர்த்திக்கலாம், அதாவது டாக்டர் சொல்லியிருப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும், ஒரு 6 மாதம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த அவயோகத்தில் இருந்து பண்ணால் கொடுக்கும். அதே யோக தசையாக இருந்துச்சு, யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு. பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கூட உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும் இந்த ராகு தசையில். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில் எடுக்கணும். ஏன்னா வீடு கொடுத்த கிரகம், அது நட்சத்திரம் ஏறினது, அது 1, 2 சொல்ல முடியாது, நிறைய இருக்குது அதில். ஆனால் ராகு கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க முடியாது. அதிகப்படியாக நம்ம வந்து அதை கொடுக்கும், இதை கொடுக்கும், அப்படி கொடுக்கும், இப்படி கொடுக்கணும் உங்களை சந்தோஷப்படுத்திட்டு போயிடலாம். இது வந்து நல்லதில்லை. இருந்தாலும் ராகு இப்படி இருந்தால் தான் கொடுக்கும், இப்படி இருந்தால் கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வீடியோ வந்து தெரிஞ்சு தான் பார்க்குறாங்க, யார் என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், அவர் எங்கே இருக்கார், எல்லாருமே வந்து ஜாதகத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சு தான் பார்க்குறாங்க. ஏன்னா என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், ராகு எங்கே இருக்குது, அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யார், ஓரளவுக்கு தெரிஞ்சு தான் பார்க்குறாங்களே தவிர, அதனால தான் நம்ம தெளிவாக இது சொல்ல வேண்டியதாக இருக்குது. நிறைய உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. கோச்சார ரீதியாக 2ஆம் இடத்துக்கு வந்தால் கூட வாக்குஸ்தானம் தான் உங்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது. ஏன்னா ராசியாதிபதியோட வீட்டில் இருக்கிறதுனால, ராசியாதிபதி அப்படிங்கிறவர் அந்த வீடு கொடுத்த கிரகம், அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், அப்போ சிறப்பு தான். இப்போது அதே குரு பகவானும் வந்து 6ஆம் இடத்துல மறையிறது நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு கடன் பிரச்சனை தீரும், உங்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நிம்மதியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் அமையும். இந்த ராகு தசையில் இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு ராகு தசையில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.